வணக்கம் என் தமிழ் உறவுகளே. கன்னி ராசிக்காரர்களின் பரிகார தலமான வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகரத்துல இருந்து தென்கிழக்கே 14 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம மலைக்கு கீழே இருக்கிற கோவிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க விநாயகர் இருப்பாரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தூணும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இங்க சிறிய அளவுல சிவலிங்கமும் இருக்கு. நம்ம தரிசனம் பண்ணிட்டு அது தெரியுது பார்த்தீங்களா, படிக்கட்டு. அது மூலமா தான் நம்ம மலைக்கோவிலுக்கு ஏறணும். வலதுபுறம் நம்ம நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கீழே உள்ள கோவில் எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிட்டு நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு படி பூஜையும் பண்ணிட்டு மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலைக்கு மேல முதலாம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோவிலும் இருக்கு. மிகவும் பழமை வாய்ந்த கோவில். சிவபெருமானின் 274 தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் இத்தலமும் ஒன்று. இந்த மலைக்கோவில் சுமார் 264 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த மலைக்கு நம்ம ஏற படிக்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 565 ஆகும். இந்த 565 படிக்கட்டுகளை கடந்துதான் நம்ம வேதகிரீஸ்வரரை தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலுக்கு பட்சி தீர்த்தம் என இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில தினமும் உச்சி பொழுதுல கழுகு வந்து உணவு பெற்று செல்வதால் இந்த இடத்திற்கு பட்சி தீர்த்தம் என்றும் திருக்கழுக்குன்றம் என்றும் பெயர் வந்திருக்கு. இந்த மலையில பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலமும் வராங்க. திருவண்ணாமலைக்கு முன்பே இந்த தலத்துல கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்கு. செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் வந்து வேதகிரீஸ்வரரை வணங்கினால் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் அதிசய தீர்த்தமும் இங்க இருக்கு. 12 வருடத்திற்கு ஒரு முறை கன்னி லக்கினத்தில் குரு பிரவேசிக்கும் காலத்துல லட்ச தீப திருவிழாவும் இந்த கோவில்ல நடக்குது. நம்ம படிக்கட்டுகளை ஏறி வந்ததும் இந்த இடத்துல 2 பாதை பிரியும். இடதுபுறம் போனோம் அப்படின்னா வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். வலதுபுறம் போனோம் அப்படின்னா குடவரை கோவிலுக்கு போறதுக்கான வழிங்க. ஆனா இடதுபுறம் நம்ம வேதகிரீஸ்வரரை பார்த்துட்டு மலை மேல சுத்தி வந்தே கூட நம்ம குடவரை கோவிலுக்கு போய்க்கலாம். அதனால முதல்ல நம்ம வேதகிரீஸ்வரரை பார்த்துட்டு மலையை சுத்தி வந்து குடவரை கோவிலை பார்த்துட்டு இறங்குறதுக்கு நம்ம அந்த வழியை பயன்படுத்திக்கலாம். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் மலை ஏற ஆரம்பிக்கலாம். 2 புறமும் படிக்கட்டுகள் செங்குத்தான அமைப்புல தாங்க இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏறதுக்கு. நம்ம அங்கங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பொறுமையா மலையை ஏறலாம். ஒரு கடினமான மலை ஏற்றம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். படிக்கட்டுகளை ஏறும் வழியில கம்பா நதி ஆலயம் இருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிக்கலாம். இங்க பாறைகளில் செதுக்கப்பட்ட அழகிய சிற்பமும் இருக்குங்க. அம்மன் சிவலிங்கத்தை தழுவுவது போல ரொம்பவே அழகா இங்க சிற்பம் இருக்கு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல காமாட்சி அம்மன் சிவலிங்கத்தை பிடித்திருப்பது போல இங்க ஒரு அழகிய சிற்பம் இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பாடல் பெற்ற திருத்தலம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருநாவுக்கரசரும் சீர்காழி பிள்ளையார், திருஞான சம்பந்தர், தம்பிரான் தோழர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், தெய்வ திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரும், அருணகிரிநாதரும், பட்டினத்தாரும் உருகி கண்ணீர் மல்க பாடியுள்ள திருத்தலம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க.
இந்திரன் வணங்கும் தலம். மலை மேல உள்ள வேதகிரீஸ்வரர் கருவறையில் அனைத்து தெய்வங்களும் இருக்கு. ஈசனை இந்திரன் பூஜிக்கும் தலம். இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சன்னதியில் நுழைந்து இறைவனை வலம் வந்து பூஜித்து விட்டு செல்வார். இதற்கு ஏற்றாற் போல கோவில் விமானத்தில் ஒரு துவாரமும் இருக்கு. அதன் வழியாகத்தான் இந்திரன் இடி உருவில் வந்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு போவார். இடி இறங்குவதால் இந்த ஆலயத்திற்கு எந்த சேதமும் இதுவரை ஏற்பட்டது இல்லை. மார்க்கண்டேயன் வழிபட்ட திருத்தலம். ஒரு முறை மார்க்கண்டேயன் இறைவனை வழிபட சங்கு இல்லாமல் தவித்த பொழுது இறைவனை சங்கை உற்பத்தி செய்து தந்திருக்கிறார். அன்று முதல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்தத்தில் சங்கு பிறப்பது இன்றளவும் நடக்கும் அதிசயம். அது தெரியுது பாத்தீங்களா, கோவில் கோபுரம். அங்கதான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு வேதகிரி மலை என்றும் இங்குள்ள ஈஸ்வரர் வேதகிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். 4 வேதங்களையும் உள்ளடக்கியதாக இந்த மலை இருக்கு. ரிக் வேதம் வேராகவும், யசுர் வேதம் மத்தியாகவும், சாம வேதம் அடியாகவும், அதர்வன வேதம் சிகரமாகவும் அமைந்ததால் இந்த மலைக்கு வேதகிரி மலை என பெயரும் வந்திருக்கு. இப்ப நம்ம மலையை ஏறி கிட்டத்தட்ட மேல வந்துட்டோங்க. அது தெரியுது பாத்தீங்களா வழி. அதுக்குள்ள போனா நம்ம கோவில பார்க்கலாம். மேல இருந்து பார்க்கும் பொழுது இந்த திருக்கழுக்குன்றம் நகரமே ரொம்பவே அழகா தெரியுங்க. இயற்கையின் அழகு ரொம்பவே சிறப்பா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய 4 கோபுரங்கள் இருக்கு பாருங்க. அது இன்னொரு கோவிலுங்க. மலைக்கு கீழே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோவில். அது அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பக்த வச்சலேஸ்வரர் கோவிலுங்க. நான் சொன்ன தீர்த்தம் அதுதாங்க, சங்கு தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கின்றது. இந்த தீர்த்தத்தில் கிடைத்த சங்கும் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடியற் காலையில் நீராடி இந்த மலையை வலம் வந்தோம் அப்படின்னா உடற்பிணி முற்றிலும் நீங்குங்க. இதை சில மருத்துவர்களும் மேற்கொண்டு அனுபவித்தும் சொல்லியிருக்காங்க. மலைக்கு மேல் இங்கு விநாயகரையும் சொக்க நாயகி தாயாரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். பல புடைப்பு சிற்பங்கள் இங்க ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு. விநாயகர், முருகப்பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். எம்பெருமான் ஈசன் வேதபுரீஸ்வரர் சுயம்பலிங்கமாக காட்சி தருகின்றார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கருவறை தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க தனியா ஒரு அழகிய சிவலிங்கம் இருக்கு. இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பட்சி தரிசனம் பண்ணலாம். இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் தினமும் உச்சி பொழுதுல 2 கழுகு வந்து உணவு பெற்று செல்கிறது. அதை தான் பட்சி தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பொழுது கழுகுகள் வர்றதில்ல. இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. விருத்த சிரவன் என்கிற முனிவருக்கு சண்டன், பிரசண்டன் என்கிற 2 மைந்தர்கள் இருந்தாங்க. இருவரும் பறவைகளின் உருவத்தோடு பிறந்திருந்தாங்க. அவர்கள் இருவரும் தன் தந்தையிடம் எங்களுக்கு வேதகிரிக்கு சென்று பரமசிவத்தை வணங்க வேண்டும் என்று ஆசையாக இருப்பதாக கூறினர். இந்த இடத்துல தனி சன்னதியில பலிபீடம், நந்தி தேவரும் சிவலிங்கமும் இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். முனிவர் தனது 2 மைந்தர்களையும் கழுகு உருவில் சென்று வேதகிரீஸ்வரரை வணங்குங்கள் என்று கூறியதாகவும், அதனால் தான் இன்று வரை 2 கழுகுகள் தினமும் வந்து இங்குள்ள வேதகிரீஸ்வரரை வணங்கி உணவு பெற்று செல்கின்றனர். பச்சை தீர்த்தத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தேன் அப்படின்னா இங்க ஒரு குகையும் இருக்குங்க. அது தெரியுது பாத்தீங்களா குகை. இப்ப நம்ம அங்கதான் போறோம். உள்ள போயிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம குகைக்கு வந்துட்டோம். இரு பாறைக்கு கீழே ரொம்பவே அழகா ஒரு சிறிய அளவுல குகை இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பையா சுவாமிகளின் தோற்றமும் மறைவும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. சுப்பையா சுவாமிகள் இங்கு முக்தி அடைந்த இடம். இங்க தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியில இப்போ வந்தாச்சு. ஒரு மண் பாதை தெரியுது பாத்தீங்களா? அதன் வழியாக தான் இப்ப நம்ம குடவரை கோவிலுக்குள்ள போகணும். ஒத்தையடி பாதை மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம போயிட்டு பார்க்கலாம். வழி முழுவதும் ரொம்பவே அழகா இயற்கையான சூழல்ல இருக்குங்க. இந்த மலை முழுவதும் மூலிகைகள் நிறைந்து இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தா பல நோய்கள் குணமாகும். இந்த படிக்கட்டு மூலமா கீழே இறங்கி போயிட்டு தான் நம்ம குடவரை கோவில பார்க்குறோம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 2 பாதைகள் பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு. வலதுபுறம் போனா குடவரை கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த படிக்கட்டு தான் இது. இப்போ நம்ம மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பாதை மூலமா தான் மேலே ஏறி வந்து வேதகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆதி காலத்து பாதை இதுதாங்க. நம்ம ஏறி வந்தது திருப்பணி செய்யும் பொழுது அமைக்கப்பட்ட பாதை. இப்போ நம்ம குடவரை கோவிலுக்கு வந்துட்டோங்க. அது தெரியுது பாத்தீங்களா வழி. இப்போ நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இங்குள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா பழமையை உணர்த்தும் வகையில இருக்குங்க. இங்குள்ள சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு. தலையில இருக்கிற கிரீடம், இடையில இருக்கிற கை முதல் நிற்கும் அமைப்பு எல்லாமே ரொம்பவே அழகா வியக்கத்தக்க அளவுல இருக்குங்க. இங்க சிவலிங்கமும் இருக்கு. பல்லவர் காலத்திய குடவரை கோவிலுங்க. 6ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து பாணியில் கட்டப்பட்ட கோவிலுங்க. ஒவ்வொரு சிற்பமும் ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப நம்ம குடவரை கோவிலை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். இங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. கிபி 610 இருந்து 640 காலகட்டத்துல கட்டப்பட்ட குடவரை கோவில். இந்த குடவரை கோவில ஒரு கல் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட குடவரை கோவில் அப்படின்றதுனால இந்த பெயரும் வந்திருக்கு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். மூலிகைகள் நிறைந்த அழகான மலையை ஏறி இங்குள்ள வேதகிரீஸ்வரரை நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.